Hi, this is Brindam. Welcome to my channel. Special TET Paper 2 Social Science கான 10வது வகுப்பு இன்னைக்கு classes மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்ட் பேட்சோட ரேட் just 499 rupees. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்லயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு 499 rupees பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு தனியாக சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை டெஸ்ட் பேட்ச்க்கான குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். டெஸ்ட்டு எப்படிலாம் நடக்கும், என்ன மாதிரி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு. சோஷியல் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷின் வந்து கொடுப்பேன். ஃபுல் டெஸ்ட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 ஃபுல் டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நடக்கும். டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி 140 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க, ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கான வகுப்பில் நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகமது பின் துக்ளக் அப்படின்ற ஒரு துக்ளக் ஆட்சியாளர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா, அவர் என்னெல்லாம் பண்ணாரு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாம் பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி வகுப்புகளில் பார்த்துருக்கோம். டெல்லி சுல்தான் பற்றி ஒரு 3 பார்ட் ஐ திங்க் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம பார்த்துருக்கோம் என்னெல்லாம் அவர் பண்ணார் அப்படின்றது. திடீர்னு கேபிட்டலையே மாற்றுவார், எங்கேருந்து எங்கே கேபிட்டல் மாற்றுவார். முகமது பின் துக்ளக் டெல்லியிலிருந்து கேபிட்டலை எங்கே மாற்றுவார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆல்ரெடி டீச் பண்ண லெசன்லேருந்து தான் நான் கொஷின் கேட்டுட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பார். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஆளுநர்கள்லாம், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுநர்கள்லாம் கிளர்ச்சியில் வந்து இறங்குவாங்க. கிளர்ச்சியில் இறங்கி தன்னையே வந்து சுதந்திரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு சுதந்திரமாக ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி ஒரு சில பேர் சுதந்திரமாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்றதையும் சொல்லியிருக்கேன். வங்காளம் ஆளுநராக இருக்கட்டும், இல்லைனா அடுத்தது வந்து மதுரை சுல்தான்களும் தனி சுதந்திரமான சுல்தானிய ஆட்சியை ஆரம்பிப்பாங்க, சுதந்திரத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு 1335. அது மாதிரி பாமணி கிங்டம் அப்படின்ற ஒரு வம்சத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். முகமது பின் துக்ளக்கு கீழே இருந்த அவரோட படை தளபதி, அவர் பேர் என்ன அப்படின்னா அலாவுதீன் ஹசன்னு சொல்லுவாங்க. ஹசன் கங்குன்னு இவருக்கு பேர் இருக்குது, இல்லைனா பாமன் ஷா அப்படின்னு பேர் இருக்குது. ஸோ இது 3 பேரும் வந்து இது 3 பேரும் ஒரே ஆள் தான். அலாவுதீன் ஹசன் கங்கு, பாமன் ஷா. ஸோ பாமன் ஷா அப்படின்னு அவரோட பேர்லேயே வந்து இந்த வம்சத்துக்கும் வந்து பேர் வந்து சூட்டியிருப்பார். பாமணி கிங்டம் அப்படின்னு தான் இந்த கிங்டமே வந்து அழைக்கப்படும். யாருக்கு அகெயின்ஸ்டாக இந்த வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு? முகமது பின் துக்ளக்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அவரோட ஆட்சி வந்து பிடிக்காம இவர் என்ன பண்ணுவாருன்னா கிளர்ச்சியில் இறங்கி இவர் ஒரு ஆட்சியை வந்து இவர் ஒரு வம்சத்தையே வந்து தொடங்குவார், அலாவுதீன் பாமன் ஷா. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1347 தௌலதாபாத் ஆர் தேவகிரி, இது ரெண்டுமே வந்து ஒரே பிளேஸ் தான். தௌலதாபாத் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தௌலதாபாத் ஆர் தேவகிரி, ரெண்டுமே ஒரே பிளேஸ் தான். தௌலதாபாத் தான் என்ன அப்படின்னா பாமணி கிங்டமோட கேபிட்டல் சிட்டி. பாமணி கிங்டம்க்கு தௌலதாபாத் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது இன்னும் 2-3 கேபிட்டலும் இருந்திருக்கு. மொத்தம் 3 கேபிட்டல். என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, தௌலதாபாத் கேபிட்டலாக இருந்துச்சா, அதுக்கு அடுத்தது குல்பர்கா கேபிட்டலாக இருக்கும், அடுத்தது பிடாரும் கேபிட்டலாக இருக்கும். அப்போ மொத்தம் 3 கேபிட்டலாக அப்படிங்காதீங்க, ஒன்றா ஃபஸ்ட்டு தௌலதாபாத் இருக்கும், அடுத்து குல்பர்காவுக்கு மாற்றிடுவாங்க, அடுத்தது பிடாருக்கு மாற்றிடுவாங்க. ஓகேவா? 3 வந்து என்ன இருந்துச்சு, 3 கேபிட்டல் வந்து இருந்துச்சு. பாமன் ஷா எந்த வருஷம் ரூல் பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது அலாவுதீன் பாமன் ஷா எந்த வருஷம் ரூல் பண்ணுறாருன்னா 1347 to 1358 வரைக்கும் ரூல் பண்ணிகிட்ருக்காரு. இவர் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து செய்கிறாரு. என்னென்னா மாகாணங்களை இவர் முக்கியமாக ஒரு விஷயம் செய்கிறாரு. என்னென்னா தராஃப், அதாவது இவரோட ஆட்சி பகுதிகளை 4 தராஃப்களாக பிரிக்கிறாரு. இவரோட ஆட்சி பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து விஜயநகர், மேலே இந்த பகுதி வந்து பாமணி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த அவரோட ஆட்சி பகுதியை 4 பகுதிகளாக டிவைட் பண்ணி, அவர் ஒரே ஆளால் எல்லா பகுதியையும் ரூல் பண்ணுறது கஷ்டம். ஸோ 4 பகுதிகளாக டிவைட் பண்ணி 4 மாகாணங்களாக டிவைட் பண்ணி ஒன்றுத்துக்கும் ஒரு ஆளுநர் அப்பாயிண்ட் பண்ணி, அந்த ஆளுநர் தான் என்ன படைக்கும் தலைமை தாங்குவாங்க. ஸோ அந்த பகுதியையும் ரூல் பண்ணுவாங்க. அந்த மாகாணங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராஃப். மாகாணங்களுக்கு பேர் என்ன? தராஃப். ஆளுநர் தான் படைக்கும் தலைமை தாங்குவாங்க.
ஸோ இவருக்கு அடுத்தது யார் ஆட்சிக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா முதலாம் முகமது ஷா 1358 டு 1375 வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருந்தார். இந்த முதலாம் முகமது ஷா என்ன பண்ணுறாருன்னா 1868 வாராங்கல் மேலே படையெடுத்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோல்கொண்டா கோட்டையை வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஒரு முக்கியமான கோட்டை, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோட்டை கோல்கொண்டா கோட்டை அப்படின்றது. கோல்கொண்டா கோட்டை மட்டும் இல்லாமல் வாராங்கல்லிருந்து நீல வண்ணக்கல் சிம்மாசனம், அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சிம்மாசனம். வைரத்தாலேயே நீல வண்ணக்கல்னால் நீங்கள் சும்மா கல்லாம் இல்லை, வைரம் வைடூரியம் பல காஸ்ட்லியான வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனம். காஸ்ட்லியான வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட நீல வண்ணக்கல். அந்த நீல வண்ணக்கல் பற்றி அவரோட புக்லேயும் குறிப்பிட்டிருப்பார் ஒருத்தர், பீர்தௌசி அப்படின்ற ஒரு வரலாற்றாசிரியர். பீர்தௌசி அவரோட புக்கு ஷாநாமாவில் வந்து இந்த நீல வண்ணக்கல் பற்றி குறிப்பு வந்து சொல்லியிருப்பார். அதாவது பாரசீக ஆட்சியாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு வைரங்கள் நிறைந்த வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவரோட அவரோட புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நீல வண்ணக்கல் அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான ஒரு சிம்மாசனம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து யாரோட சிம்மாசனமாக மாறுது அப்படின்னா பாமணி அரசர்களோட சிம்மாசனமாக மாறுது. எங்கேருந்து போய் வாராங்கல்ல அரசரை வந்து தோல்வி அடைய வச்சு தோக்கடிச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சிம்மாசனம், நீல வண்ணக்கல் சிம்மாசனம். ஓகேவா? அடுத்தது இந்த முதலாம் முகமது ஷா 2 மசூதி கட்டுறாரு. குல்பர்காவில் 2 மசூதி கட்டுறாரு. மகா மசூதி அப்படின்னு அது அழைக்கப்பட்டது. இதற்கு அடுத்தது ஆட்சிக்கு வரக்கூடிய அரசர்கள் யாருன்னா முஜாஹித், 2ஆம் முகமது. இவங்கெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இவங்களுக்கு அடுத்தது வர்றது 3ஆம் முகமது. இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் இம்பார்ட்டனோ இல்லையோ இவரோட அமைச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரோட அமைச்சர் யார் அப்படின்னா மஹமது கவான் மட்டும்தான் கொடுப்பாங்க. முகமது கவான் ஆர் மஹமத் கவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பேர் தான் அது. கவான்னு ஷார்ட்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது, முகமது இல்லையே அப்படின்னு. கவான்னாலும் அவர் தான். 3ஆம் முகமதுவோட முக்கியமான ஒரு அமைச்சர் கவான். அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு இதிலேருந்து கேள்விகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கியமான அமைச்சர் முகமது கவான் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரசீக இந்த வேதியியலாளர்கள்லாம் இருப்பாங்களே, கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கெமிஸ்ட் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வெடிமருந்துலாம் தயாரிக்க சொல்கிறாரு. ஏன் வெடிமருந்து தயாரிக்க சொல்கிறாரு? அப்போ தான் நிறைய போர்களில் இன்னும் கொஞ்சம் வெற்றியை ஈட்ட முடியும் அப்படின்றதுக்காக. வெற்றியை ஈட்டினா என்ன பண்ணலாம்? அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை, செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு வர முடியும். அதுக்காக என்ன பண்ணுறாரு? வெடிமருந்து என்ன பண்ணுறாரு? தயாரிக்கிறாரு. ஸோ அந்த வெடிமருந்தை தயாரித்தது மட்டும் இல்லாமல் விஜயநகருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு போர் வந்து முதலாம் முகமது ஷா பீரியடில் மூன்றாம் முகமதுவோட பீரியடில் விஜயநகருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு போர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பெல்காமில் வந்து அந்த போர் நடக்குது. பெல்காமை கேப்சர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பெல்காம் அப்படின்ற பகுதியை கேப்சர் பண்ணுறாங்க. இந்த வெடிமருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ல, யார் மேலேயாச்சும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ல, அது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பெல்காம் போரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெல்காமை கேப்சர் பண்ணுறதுக்காக அந்த போரில் வெடிமருந்து இல்லாமல் யூஸ் பண்ணி போர்களில் வின் பண்ணியிருக்காங்க. அந்த போரில் யார்? பாமணி வின் பண்ணியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மாகாணமாக பிரிக்கிறார். 4 மாகாணங்களாக வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு இல்லையா? யார் 4 மாகாணங்கள்? அப்படி இல்லைன்னா 4 தராஃப். யார் பிரிச்சா? பாமன் ஷா. அலாவுதீன் ஹசன் கங்கு இல்லை அலாவுதீன் பாமன் ஷா இல்லை மொட்டையா பாமன் ஷா. அவர் என்ன பண்ணார்? 4 தராஃப்களாக பிரித்தார். அந்த 4 தராஃபை இவர் 8ஆக மாற்றுறாரு. ஏன் 8ஆக மாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் நிறைய பகுதிகளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஆளுநர்கள் அவங்களே ஏதோ சின்னதாக அரசர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அரசர் மாதிரி நடந்துக்கிறாங்க, நிறைய படை வலிமை இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட பவரெல்லாம் கம்மி பண்ணணும். ஆளுநர்களோட பவரெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாதான் நம்ம பேச்சை அவங்க கேட்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா 8 மாகாணங்களாக பிரிச்சிடுறாரு. 8 மாகாணங்களாக பிரித்தது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயம் செய்வார். லைக் அந்த ஆளுநர்களோட அதிகாரத்தை கம்மி பண்ணணும். அப்போ படை வலிமையை கம்மி பண்ணணும். ஆளுநர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய படையை கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுநர் ஒரு கோட்டை தான் வந்து வச்சுக்கலாம். எக்கச்சக்கமாக நிறைய கோட்டைகள்லாம் வச்சுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 8 மாகாணங்கள் இருக்குல்ல, அந்த 8 மாகாணங்கள்லேயும் முக்கியமான மாவட்டங்கள் இருக்குல்ல, அந்த முக்கியமான மாவட்டங்கள்லாம் ஒரு சில முக்கியமான மாவட்டங்கள்லாம் மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்கு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில முக்கியமான துறைகளும் மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது, மாகாணங்கள் கட்டுப்பாட்டில் கிடையாது.
ஏன் அப்படின்னா ஆளுநர்களோட அந்த அதிகாரத்தை கம்மியாக வச்சுக்கணும். ஆளுநர்களுக்கு நிறைய அதிகாரம் இருந்துச்சுன்னா, யாருக்கு ஆளுநர்களுக்கு நிறைய அதிகாரம் இருந்தது அப்படின்னா அவங்க ஏதோ அரசர் மாதிரி செயல்படுவாங்க, அரசருக்கு எதிராக கிளர்ச்சியில் இறங்குவாங்க ஒன்று கூடி. ஸோ அது அரசவைக்கு அந்த அரசுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் அதிகாரத்தை கம்மி பண்ணுறாரு. ஒரு ஆளுநருக்கு ஒரு கோட்டை இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. யாருக்காக இந்த ஆள் மெனக்கெட்டு உழைச்சிருக்காரு? மூன்றாம் முகமதுக்கு தான் இவ்வளோ வந்து செஞ்சுருக்காரு, உழைச்சிருக்காரு. அந்த ஆள் இவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னா இவர் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காரு. நல்ல விஷயம் செஞ்சாலே யாருக்கும் பொறுக்காது. அந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த அரசரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர்லாம் வந்து எதனா வந்து திருட்டு வேலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எதிரி மாதிரி தானே அதிகாரத்தெல்லாம் கம்மி பண்ணிகிட்ருக்காரு. அரசருக்கு தான் அதிகாரம், மற்றவங்களுக்கு அதிகாரம் கொஞ்சம் குறைச்சி இருக்கணும் அப்படின்னு அந்த வேலைகளில் ஈடுபட்டுருக்காரு. அப்போ எப்படி பார்ப்பாங்க, எதிரியை தானே பார்ப்பாங்க. ஸோ ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. மூன்றாம் முகமதுக்கு அகெயின்ஸ்டாக முகமது கவான் திரும்பிட்டார் அப்படின்ட்டு ஒரு கடிதம்லாம் வந்து போலியா ரெடி பண்ணி இங்கே பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட மூன்றாம் முகமதுவே என்ன பண்ணிட்டாருன்னா, ஓ என்னையே நீ ஏமாத்துற, எனக்கே விபூதி அடிக்க பார்த்துருக்க அப்படின்ட்டு மரண தண்டனை கொடுத்துட்டார். அந்த ஆள் மரண தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் இவர் தான் அனுபவிச்சார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அரசு சரிய ஆரம்பிக்கும், வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ முக்கியமான இது மூன்றாம் முகமது, அவரோட அமைச்சர் முகமது கவான் இறந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஒரு முதுகெலும்பே வந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ அதுதான் நடந்திருக்கு. பாமணி அரசில் ஒரு முதுகெலும்பாக இருந்த முகமது கவான் வந்து மரண தண்டனைக்கு உட்பட்டு அவர் இறந்துட்டார். அவர் போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது பாமணி அரசு. சரிய ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் 5 தனித்தனி சுல்தானியன்களாக மாறிடுச்சு. அதாவது 5 சுதந்திர சுல்தானியமாக மாறிடுச்சு. பிடார், பீஜப்பூர், அகமது நகர், பிரார், கோல்கொண்டா, இது எல்லாமே இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தான். சரியா, 5 சுதந்திர சுல்தானியன்களாக வந்து மாறிடுச்சு. அடுத்து கட்டடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்பர்காவில் நிறைய மசூதிகள் அண்ட் அரண்மனைகள் நிறைய வந்து அங்கே நம்ம பாமணி ஆட்சியாளர்களோட அந்த கட்டடக்கலையோட பங்களிப்பை நம்ம குல்பர்காவில் போய் பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு அங்கே நிறைய பில்டிங்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது கல்விக்கு இவங்க நிறைய வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பள்ளிகள் நிறுவியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போர் வீரர்கள் பயிற்சி பெறத்துக்காக அந்த பயிற்சி பள்ளிகளும் வந்து நிறுவியிருக்காங்க. 2ஆம் முகமது கல்விக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து சுல்தான் ஃபிரோஷ், அதாவது இவர் வந்து 8வது சுல்தான். ஓகேவா, அந்த 8வது சுல்தான் ஃபிரோஷ் வந்து ஒரு கவிஞராக இருந்திருக்காரு. ஹாஸ்டல்னு கரெக்டாக சொல்லலை, உண்டு உறைவிடம் கட்டியிருக்காங்க. உண்டு உறைவிடம் அப்படின்னா ஹாஸ்டல் தானே, ஸ்கூல் மட்டும் கட்டலை. ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு வராங்க, வெளியேருந்து வராங்க அப்படின்றப்போ அங்கேயே வந்து ஃபுட்டு அண்ட் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க. எங்கள் பாமணி கிங்டமில். அடுத்தது பிடாரில் முகமது கவானால் அமைக்கப்பட்ட ஒரு மதரசா, ரொம்ப ஃபேமஸான, உலக அளவில் ஃபேமஸான ஒரு மதரசா பிடாரில் அமைக்கப்பட்டது. பிடார் என்னது, இங்கே இருக்குது பிடார், இந்த புள்ளி தான் பிடார். பிடார் என்னது, கேபிட்டல். லேட்டராக என்னவா மாறும், ஃபஸ்ட்டு தௌலதாபாத், அடுத்து குல்பர்கா, அடுத்து பிடார் தான் கேபிட்டலாக மாறும். ஸோ அந்த பிடாரில் முகமது கவான் ஒரு மதரசாவை நிறுவியிருக்காரு. ஓகேவா, அந்த மதரசாவில் ஒரு பெரிய நூலகம் இருக்குது. எவ்வளோ பெரிய நூலகம்னா, ஒரு 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட ஒரு நூலகம். எவ்வளோ, 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட ஒரு நூலகத்தை அந்த மதரசாவில் இருக்குது, அமைச்சிருக்காரு நம்ம முகமது கவான். பாமணி சுல்தான்கள் காலத்தில் மொத்தம் ஒரு 8 அமைச்சர்கள் இருந்தாங்க. 8 அமைச்சர்கள்னால் நிறைய துறைகள் இருக்கும் இல்லையா, காவல்துறை இருக்கும், குற்றவியல், அதாவது நீதிபதி இருப்பாங்க, சமயம் சார்ந்த ஒரு துறை இருக்கும். இந்த துறைகளுக்கெல்லாம் என்ன இருப்பாங்கன்னா அமைச்சர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த அமைச்சர்களுக்கு அந்த பதவிக்கு ஒரு சில பெயர்கள் இருக்குது. ஒரு கிங்டம் ஆட்சி செய்யும்போதும் ஒரு வம்சம் ஆட்சி செய்யும்போது அந்த பெயர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ டெல்லி சுல்தானில் வேறு பேர் இருக்கும், இங்கே விஜயநகர பீரியடில் வேறு பேர் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது பாமணி கிங்டம். ஸோ அந்த பாமணி கிங்டமில் பெயர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னென்னன்றதை பார்க்கலாம். இதிலேருந்து கண்டிப்பாக பொறுத்துக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பதவிகளை கொடுத்துட்டு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத வந்து கேட்பாங்க. ஓகேவா, தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இது கதையாலாம் இங்கே சொல்ல முடியாது, இது அப்படியே தான் வந்து சொல்ல முடியும். வக்கீல் உஸ்
சுல்தானா அப்படின்றவர் பிரதம அவர் முதலமைச்சர். அதாவது சுல்தானுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஆள் முதலமைச்சர். சுல்தானுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் வகில் உஸ் சுல்தானா அப்படின்னு. அடுத்தது பேஷ்வா. பேஷ்வா அப்படின்றவர் இந்த முதலமைச்சருக்கு, அதாவது இந்த பிரதம அமைச்சர்னு சொல்லலாம், இந்த முதலமைச்சருக்கு ஹெல்ப்பாக இருக்கிறவர், அவரோட இணைந்து செயல்படக்கூடிய ஆள் தான் பேஷ்வா. அடுத்தது வசிரி ஆர் வசீர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வசிரி ஆர் வசிரி குல் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்னன்னா அமைச்சர்களை மேற்பார்வையிடுறவர். மொத்தம் 8 அமைச்சர்கள் இருக்காங்களா, அந்த அமைச்சர்லாம் ஒழுங்காக அந்த ஆளோட அவங்களோட வேலையை செய்கிறாங்களா அப்படின்னு அமைச்சர்களை பார்வையிடுறவர் தான் வசீர். அடுத்தது அமீர் இ ஜூம்லா, அவர் வந்து நிதியமைச்சர். நஷீர் அவர் உதவி நிதியமைச்சர். அடுத்து வஷீர் இ அசாரஃப், இது சாதம் ஒரு ஷா வராது, அசாரஃப், அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். அசாரஃப் அப்படின்னா உங்களுக்கு வெளியுறவுத்துறையின் ஞாபகம் வரணும், ஃபாரின் அம்பாசிடராக இருக்கக்கூடியவர், வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து கொத்துவால். நான் இதுக்கு முன்னாடி வகுப்புலேயே வந்து சொல்லியிருக்கேன், நடத்தும்போது வந்து சொல்லியிருக்கேன். கொத்துவால் அப்படின்றவங்க காவல்துறை அதிகாரி, இல்லைனா வந்து நகரத்தை காவல் காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கேன். கொத்துவால் அதே தான் இங்கேயுமே, காவல்துறை தலைவர் அண்ட் நகர குற்றவியல் நடுவர் யார், கொத்துவால். சதார் இ ஜஹான் அப்படின்றவர் தலைமை நீதிபதியாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சமயம் மற்றும் அறக்கொடைகளோட அமைச்சராகவும் இருக்கார். யார், சதார் இ ஜஹான் அப்படின்ற அமைச்சர். கிளாஸ் இதோட ஓவர். நம்ம இப்போ பாமினி கிங்டம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாமினி கிங்டம் மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் 11th ஸ்டாண்டர்டில் வேறு கொஞ்சம் இருக்குது. நம்ம அதெல்லாம் இன்னொரு பார்ட்டாக கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் லெசனையும் வந்து நம்ம பார்த்துடலாம். வகுப்பு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் மட்டும் போதுமா, ஹின்ஸ் எழுதினா மட்டும் போதுமா, நம்மளால் குவாலிஃபைடு மார்க் எடுத்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் வாங்கணும். டெஸ்ட் பேட்ச் வாங்குறதுக்கு வெளில நிறைய அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பயப்படுறீங்களா? நான் ஜஸ்ட் 499 ருபீஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டெஸ்ட் பேட்சையும், உண்மையாகவே சொல்கிறேன், என்னோடய டெஸ்ட் பேட்சையும் இன்னொரு அகாடமியோட டெஸ்ட் பேட்சையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எது குவாலிட்டியாக இருக்குதுன்னு நீங்களே சூஸ் பண்ணுங்கள். நான் எதுவுமே சொல்லலை, நீங்களே சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி 140 மெம்பர்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 140க்கு மேலே ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண போகிறீங்க?